இந்த 100வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் எல்லாரும் பூமியின் குடிகள் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தும்படி அவரை கம்பீரமாய் பாடும்படியான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் அவருக்கு முன்பாக வர வேண்டியதான ஒரு அழைப்பு. எதற்காக இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? சங்கீதத்தில் 6 விதமான காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தில் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்மை உருவாக்குகிறவர். அதனுடைய பின்பகுதியிலே நாம் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தோமானால் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிற ஆராதனை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். 3ஆம் வசனத்தில் 2வது பகுதியை நாம் பார்ப்போமானால், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஏன் ஆண்டவரை உயர்த்த வேண்டும், மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால், நாம் அவருடைய ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். ஒரு தடவை சொல்லலாமா? நாம் அவர் ஜனங்கள், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். இந்த அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்மளை உருவாக்கி இருக்கிறார். நமக்கும் அவருக்குமான உறவை குறித்து இந்த 3வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டது. நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். அப்படியானால் அவர் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறார், அவர் நம்மை உரிமையாக்கி கொள்ளுகிறார். கவனன்ட் ரிலேஷன்ஷிப் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை ஓனர்ஷிப்பாக, ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளுகிறார், சொந்தமாக அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கி அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போமானால் அது இவ்விதமாய், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் நம்மை, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போதும் அப்படித்தான். அந்த உடன்படிக்கைக்கு ஆண்டவர் அழைத்தார். நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன். ஐ வில் பி யோர் காட் அண்ட் யூ வில் பி மை பீப்புள் என்று ஆண்டவர் அவர்களை உடன்படிக்கைக்கு உள்ளே கொண்டு வருகிறார். அதே போலத்தான் நம்மையும் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக. ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அல்லது சில பாடல்களை பாடி அவரை துதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றால், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை அவருக்கு சொந்தமான ஜனமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் போது 1 பேதுரு 2:9 நமக்கு தெரிந்த வார்த்தை, அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் அவருக்கு சொந்தமான ஜனங்கள், நாம் அவருடையவர்களாய் இருப்பதினாலே நாம் ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் மிக பெரிதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்னவா இருக்கும் என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய ஜனங்களாய் இருப்பது நிமித்தம் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். 2வது இந்த பகுதியில் சொல்ல, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அப்படியானால் அவர் நல்ல மேய்ப்பனாக நம்மை பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஒரு மேய்ப்பனுடைய வேலை ரொம்ப முக்கியமாக இந்த 3 காரியத்திலே சுருக்கி கொள்ளலாம். சங்கீதம் 23லும் யோவான் 10வது அதிகாரத்தில் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எப்படி கண்காணிக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார், போஷிக்கிறார் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள், அவருடைய கைக்கு உள்ளான ஆடுகள். அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பாதுகாப்பை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவர் நம்மை போஷித்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம பாடணும், யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறீர், பார்த்து கொள்கிறார். அப்படி நமக்கானவைகளை கரிசனை உள்ளவராக அவர் இருந்து அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே நாம் ஏன் அவரை துதிக்க வேண்டும்? இந்த 3வது வசனத்திலேயே முதல் பகுதியில் 2 காரியம். தேவன் யார் என்று சொல்லுகிறது. தேவன், அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார், அவர் நம்மை சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். அதே வசனத்தில் நாம் அவருக்கு யாராய் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருப்பது தான் இந்த உலகத்தில் மிக பெரிதான ஆசீர்வாதம். சொன்னேன், அவருடைய ஜனமாய் இருப்பது நமக்கு மிக பெரிதான
பாதுகாப்பு, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருப்பது, அவர் நம்மை நடத்தி கொண்டு போவதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிதான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதினாலே அவருடைய சமூகத்துக்கு வரும்போது அவர் இன்னார் என்பதை உணர்ந்து, நாம் யார் என்பதை உணர்ந்து, இந்த ரெண்டும் சேர்ந்து பயணிக்கும் போது உண்மையாகவே ஆண்டவருடைய முழுமையை உணர்ந்து நாம் ஆராதிக்க முடியும். சங்கீதக்காரன் சொன்னபடி அவருடைய வாசல்களில் புகழ்ச்சியோடு, அவருடைய பிரகாரங்களில் ஆனந்த சத்தத்தோடு வந்து அவரை துதிக்க உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.